என்ன பாரதி, are you okay? ஓகே தான் சார். நான் உடனே கிளம்பி ஆடிட்டர் வீட்டுக்கு போயிடுவேன். ஓகே, மறந்துடாதீங்க. 9:30க்குள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு ஆடிட்டர் வீட்டுக்கு போயிடுங்க. லேட் பண்ணிடாதீங்க பாரதி. சார், ஆதிய கரெக்ட் டைம்க்கு வந்துர சொல்லுங்க. உடனே நான் ஆதிக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே சார், பை. மனு, எனக்கு ஒரு ஹெல்ப். ஹெல்ப்பா? உனக்கா? அதெல்லாம் முடியாது. நாளைக்கு காலையில சீட்டு காசு கேப்பல்ல, அப்ப இருக்கு உனக்கு. ஐயோ அக்கா 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 அக்கா, சும்மா லொடலாய்க்கு சொன்னாக்கா. நீ என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளு, என் உயிரை கூட கொடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் கார் கொஞ்சம் மக்கர் பண்ணிட்டே இருக்கு, என்ன ஆடிட்டர் வீட்டுல இறக்கி விட்டுடுறியா? அவ்வளவுதானக்கா, சீக்கிரமா நான் வண்டி ரெடி பண்ணி வைக்கிறேன். காலையில கூட கார் நல்லா தானே இருந்துச்சு. அதுல தானே நீயும் மனவும் கடைக்கு போயிட்டு வந்தீங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரி, இப்போ உன்னை அந்த வீட்டுல இறக்கி விட்டா அங்க இருந்து எப்படி ஆபீஸ்க்கு போவ? அதான் ஆதி வரல. இல்ல, ஆட்டோ வருதுல, ஷேர் ஆட்டோ, அங்க இருந்து அப்படியே போடுவேன். போயிட்டு வரேன். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன ஸ்கூலுக்கு போகாம இங்க என்ன பண்றீங்க? என்ன ரொம்ப சோகமா இருக்கீங்க? என்னாச்சு? என் ப்ராஜெக்ட் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. ஏய், என்னடா இப்படி உடைச்சு வச்சிருக்க? நான் உடைக்கல, அந்த தசன் பையன் தான் உடைச்சு விட்டுட்டான். நான் அப்துல் கலாம் மாதிரி வருவேன்னு எங்க அம்மா சொன்னாங்க, ஆனா அவன் இப்படி பண்ணிட்டான். இது நானே ஒட்டி ஒட்டி செஞ்ச தெரியுமா? எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. சரி, திரும்ப ஒட்ட வேண்டியதானே? இது நான் போன் பார்த்து தான் பண்ணேன், ஆனா இப்ப எப்படி மறந்து போச்சு. சிரிக்காதீங்க அங்கிள், நானே டென்ஷன்ல மூட் அவுட்டா இருக்கேன். சாருக்கு அப்படி ஒரு மூடு வேற இருக்கோ? ரொம்ப பெரிய ஆளாயிட்டீங்க. பாரதி சொல்லுங்க. ஆதி, எங்க இருக்கீங்க? 9:30க்குள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சார் சொன்னாரா? இது எப்படி திரும்ப ஒட்டுறது? சொன்னாரு. என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல பாரதி, வந்துடுறேன். ஹலோ ஹலோ, என்னாச்சு பாரதி? வந்துட்டு இருக்காரு சார். ஓகே. இப்ப என்ன, இத மறுபடியும் சரி பண்ணணுமா? சொல்லுங்க பாரதி. இதுக்கு மேல டாக்குமெண்ட்ஸ் வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஆடிட்டர் சொல்லிட்டாரு. சாரி பாரதி, ஒரு முக்கியமான வேலை திடீர்னு வந்துருச்சு, அதான். சாரி பாரதி, சாரி. என்கிட்ட ஏன் சாரி கேக்குறீங்க? நீங்க சுதாகர் சார் கிட்ட பேசிக்கங்க. 40 லட்சம் லாஸ். விடுங்க பாரதி, இன்னைக்கு லாஸ் ஆனா இன்னொரு நாள் சம்பாதிச்சு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நான் ஒன்னும் டென்ஷன் ஆகல. இருந்தாலும் நீங்க இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கிறது கொஞ்சம் வருத்தமா இருக்கு, அவ்வளவுதான். ஐயோ, நான் கேர்லெஸ்ஸாலாம் இல்லைங்க. வர வழியில ஒரு முக்கியமான வேலை. 40 லட்சம் லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? அது ஒண்ணும் இல்லைங்க. நம்ம ஆதித்யா இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்தான்ல, அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னு சொல்லி ரோட்ல சோகமா உட்காந்துட்டு இருந்தான். அதான் அதை நானே ஒட்டி கொடுத்து ஸ்கூல்ல போய் விட்டுட்டு போறேன்.
ஏங்க அதுக்காக 40 லட்சம் ரூபாய் லாஸ். சும்மா சும்மா அதையே சொல்லாதீங்க பாரதி. நான் அதை ஒட்டி கொடுக்கும்போது ஆதித்யா முகத்துல இவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி எனக்கு 40 லட்சம்லாம் பெருசா தெரியல பாரதி. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, அந்த 50 ராஸ்கில் காரணமே இல்லாமல் எனக்கு பிடிச்சிருக்குன்னு. அதான் அவன் கூட இருக்கும்போது எல்லாத்தையுமே மறந்துடுறான். பாரதி, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அவனை ஸ்கூல்ல இறக்கி விட்டப்போ அவன் எனக்கு கன்னத்துல ஒரு முத்தம் கொடுத்தான் பாரதி. அந்த ஒரு செகண்ட் என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி, அந்த ஃபீலிங்ஸை எனக்கு வார்த்தையால எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஆனா செம்மையா இருந்துச்சு. சரி பாரதி விடுங்க. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? பாரதி லைன்ல இருக்கீங்களா? பாரதி சொல்லுங்க ஆதி. எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். இங்கதான் ஆடிட்டர் வீட்டில் தான் இருக்கேன். சரி, அப்போ நீங்க நேரா ஆஃபீஸ்க்கு வந்துடுறீங்களா? சரிங்க, நான் ஆட்டோ பிடிச்சி